ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்காகவே அளவில்லாத ஆனந்தத்தையும் பேரின்பமான மகிழ்ச்சியையும் இந்த வராகி அம்மா கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரமே இனி நீ சற்றும் யோசிக்காத அளவுக்கு சந்தோஷமான மிகப்பெரிய மகிழ்ச்சியான நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. எப்போதும் நல்ல நிகழ்ச்சி நடக்க போதும் நல்ல விஷயங்களை செய்யும் போதும் எலுமிச்சம்பழத்தை முன்னால் வைத்து கொள்வது போலதான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை நன்மையாக மாற்றுவதற்காக இந்த எலுமிச்சம்பழத்தை தொடச் சொல்கிறேன். இதன் மூலமாக என் அருள் பரிபூரணமாக உன் வாழ்க்கையில வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. எப்போவுமே நம்ம எடுக்கிற முடிவு சரியா வருமா, நம்ம செய்கிற விஷயம் வெற்றி பெறுமான்னு எதுக்கெடுத்தாலும் மனசுக்குள்ள ஒரு குழப்பத்திலேயே இருக்க. முதல்ல இப்படி எதிர்மறையாக யோசிப்பதை நிறுத்து. தவறுதலாகவே நீ தப்பான முடிவை எடுத்தாலும் இந்த வராகி அம்மா அதை உனக்காக சரி செஞ்சு உன் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படவோ மனசு கஷ்டப்படவோ வேணாம். நீ தோற்று போகும்படியோ வாழ்க்கையில் தவறாக எந்த விஷயங்களும் நடக்கும்படியோ இந்த வராகி அம்மா விட்டு வைக்க மாட்டேன் என் செல்லமே. நான் உன் கூட இல்லை, உனக்கு நல்லதே நடக்கலைன்னு நீயாகவே நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கைக்கான பல நல்ல விஷயங்களை இந்த வராகி அம்மா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். குடும்பம்னா கணவன் மனைவி இருவரும் சேர்ந்தது தானே. அப்படி இருக்கும்போது குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து அனுசரித்து நடந்து கொள்வது தானே சிறப்பாக இருக்கும். சும்மா சும்மா கோவப்படுறதாலையும் கத்துறதாலையும் திட்டுறதாலையும் பிரச்சனைகளை இழுத்துக்கிறதாலையும் நிம்மதியை இழக்கிறீங்கன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. கோபத்தை தவிர்த்து நிதானமாக நடந்து கொள் என் செல்லமே. உன்னை பற்றி அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்னு வருத்தப்படாமல் தொடர்ந்து என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாலே உனக்கு மன நிம்மதி உண்டாகும். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் எதை நினச்சும் சோகமாக இருக்க வேண்டாம். காரணம் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. வழிகளை அனுபவிக்கும் உன் வாழ்க்கைக்கு நான் நல்ல வழியை காட்டாமல் விடமாட்டேன். இன்னையோட உன்னுடைய எல்லா கவலைகளும் தூசாக பறக்க போகுது. நீ தைரியமாக தெம்பாக உன் வாழ்க்கையை வாழும்படியும் இனி எல்லாமே உனக்கு சிறப்பாக நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்ய போகிறேன். இனிமேதான் வரக்கூடிய காலமெல்லாம் உனக்கு நல்ல காலமாக இருக்க போகுது. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கி எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்வழிகளையும் நான் உருவாக்கி காட்டுவேன் என் செல்லமே. யாருக்கும் ஒருபோதும் துன்பம் நினைக்காத உனக்கு வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் துன்பமாக இருக்கே, பிரச்சனையாக இருக்கேன்னு கவலைப்படாத. இதற்கு முன்பாக நீ செய்த கர்ம வினையின் தாக்கம்தான் இப்போது உன்னை பாடாப்படுத்துது. இப்போது இருக்கும் சூழ்நிலையில் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே எல்லா பிரச்சனையும் தானாகவே தீர்ந்து போயிடும். எப்போதும் எதிர்வினையாக எதிர்மறையாக எதையும் செய்ய யோசிக்காதே. நல்லதே நென, உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுத்துட்றேன். பொறுமையாக இருக்கும் உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான முடிவை உனக்கு சாதகமாக நான் ஆக்கி கொடுக்குறேன். உன் சிக்கல்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீ என்னென்னவோ முயற்சி செஞ்சோம் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குதேன்னு மனம் பாடி சோர்ந்து போய் இருக்கிறது எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் இந்த சோர்வுகளும் தோல்விகளும் உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போக போகுது. எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். தீராத வினையும் உன் தீர்க்கமான பக்தியால் தீரப்போகுது என் செல்லமே. நீதான் உலகம்னு உன்னையே நம்பி வாழும் எந்த உறவையும் நீ ஒருபோதும் ஏமாற்றி விட வேண்டாம். அதிகமான அன்பை விட சரியான புரிதல் தான் உறவுகளை நீண்ட காலம் நிலைச்சு வாழ வைக்கும். எல்லாரையும் சரியா புரிஞ்சுக்கோ. தேவையில்லாமல் யார் மீதும் கோபப்படுவதோ சண்டை போடுவதோ சந்தேகம் கொள்வதோ வேண்டாம். என்ன நடந்தாலும் நன்மைக்கே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருந்தீனா இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். நீ தலை குனிந்து என்னை வணங்கிய அந்த நொடியிலிருந்தே உன் மன பாரங்கள் அனைத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா நீ தலை நிமிர்ந்து தன்மானத்தோட உறுதியோட வெற்றியோட வாழும்படி இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டுவேன். உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அத்தனை தடைகளையும் அகற்றி உனக்கான நல்லதை நீ ஆசைப்பட்டது போலவே நான் நடத்தி தரப்போகிறேன். உன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய அசாதாரண நன்மைகளை நான் உனக்காக செஞ்சு தர்றேன் என் செல்லமே. உனக்கு தேவையான அனைத்தையும் தருவதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது
நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உனக்கு தேவையானது எதுன்னு நீ கேட்காமலேயே நான் அறிவேன். அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளில் வந்து ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ கேட்ட ஆசைகளை நிறைவேற்றி உன் விருப்பத்தை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் உயர்வும் வெற்றியும் கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா செஞ்சு தர்றேன். அமைதியாக முன்னேற முயற்சி செய். உன்னுடைய வெற்றியையும் நீ பெறப்போகும் வாழ்க்கையும் இங்கு யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா உனக்கு துணையாக நான் அல்லவா இருக்கிறேன். அமைதியாக இருக்கும்போது தான் மனசுக்குள்ள வலிமையும் தெளிவும் அதிகமாகும். வெற்றி வெற்றி என்பது சத்தமாக பேசுவதால் வருவதல்ல. நீ செயல்படும் சில விஷயங்களின் மூலமாக உன்னுடைய திறமையின் மூலமாக வருவதுதான் வெற்றி. எப்போதும் நீ நினைச்ச காரியம் நடப்பதற்கு முன்பாக, வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு முன்பாக உன் திட்டங்கள் எதையுமே இந்த உலகத்தில் யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் என் செல்லமே. உனக்கு இருக்கும் சோதனைகளையே சாதனைகளாக மாற்றி உன் வாழ்க்கை பயணத்தில் வெற்றி பெறுவதற்கான விஷயங்களையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். உன்னை சரியாக வழி நடத்தி என் அருளால் உன் வாழ்க்கைக்கான வெற்றி உண்டாகும்படியும் நான் செய்ய போகிறேன். உன் முயற்சிகள் நிச்சயமாக உன்னை உயரத்துக்கு அழைத்து செல்லும். நீ பெறக்கூடிய வெற்றி எவ்வளவு பெருசாக இருக்க போதுன்னு நீ பொறுமையாக இருந்து பார்க்க தயாராகு. நீ மௌனமாக இருந்தாலே உனக்கான எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா செஞ்சு கொடுத்துருவேன். நீ வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதை இனி யாராலும் தடுக்க முடியாது என் செல்லமே. உன் உள்ளத்துக்குள்ளேயே நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான அளவில்லாத ஆனந்தத்தை கொண்டு வந்து தரப்போகிறேன். நீ கவலைப்பட்ட நாட்களையெல்லாம் துரத்தி அடித்து நீ மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு நிம்மதியோடு வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். நான் உனக்கு கொடுக்குற விஷயங்களையெல்லாம் மன மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு நீ வாழ தயாராகு. உனக்கு என்ன வேணும்னு என்கிட்ட கேட்டாலும் அதை உனக்கு தருவதற்கு தயாராகவே நான் இருக்கேன். உன் வாழ்க்கைக்கு அவசியமான திருப்பங்களையும் நான் கொண்டு வருவேன். இனிமே உன் வாழ்க்கையில் ராஜயோகம் நிறைஞ்ச வாழ்க்கையை நீ வாழும்படியும் நான் செய்கிறேன். நீ எங்கே இருந்தாலும் நான் வந்து உன்னை சந்தித்து உனக்காக நீ எதிர்பார்க்கும் விஷயங்களை வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உனக்கான பலன்களை உன் கைகளில் ஒப்படைச்சு உன்னை உயர்த்தி வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. எந்த நாளில் எந்த நேரத்தில் உனக்கு என்ன பலன் தர வேண்டும் என்பதை நான் கணக்கில் துல்லியமாக எழுதி வச்சிருக்கேன். அதனால்தான் இப்போது அதன்படி உன் வாழ்க்கையில் அளவில்லாத ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதை கேட்டாலும் என் கைகளால் உன்னை ஆசீர்வதித்து என் அருளால் அதை அழகாக உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். இப்போது நடக்கப் போவதெல்லாமே வெறும் ஆரம்பம் மட்டும்தான். இன்னும் இன்னும் நீ உயர வேண்டிய வாழ வேண்டிய வாழ்க்கை நிறைய இருக்கு. எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்து என் அருளால் உனக்கான மகிழ்ச்சியையும் அதிகமாக தரப்போகிறேன். மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து எல்லாத்தையும் தியாகம் செஞ்சு வாழ்க்கையை எப்படி வாழ்கிறதுன்னு புரியாமல் சலித்து வெறுத்து புறக்கணித்து இருக்கக்கூடிய உனக்கு இனி எந்த கவலையும் வேண்டாம். உன் வாழ்க்கையில் இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துருச்சு. பொய்யாக முகமூடி போட்டுக்கிட்டு உன்னை நடிச்சுக்கிட்டு இருந்த, உன்னை ஏமாற்றி பாசாங்க பேசிக்கிட்டு இருந்த உறவுகள் எல்லாரும் உன்னை விட்டு நீங்கி போய்விட்டார்கள் என் செல்லமே. உன் நல்ல மனசுக்கு முன்பாக அவங்க உன் பக்கத்தில் கூட நிற்க முடியாது. உன் கால் தூசிக்கு கூட பதிப்பில்லாத இந்த தீய குணம் கொண்ட கெட்ட மனிதர்கள் உன் வாழ்க்கைக்கு வேணாம்னு சொல்லிதான் சில உறவுகளை உன்னை விட்டு நான் விலக்கி வச்சிருக்கேன். நீ உண்மையான பாதையில் நேர்மையாக வாழ்ந்து ஜெயிக்க தயாராகு. இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் முன்னேறி போகும்போது உன் வாழ்க்கை மட்டும் கஷ்டமாக இருக்கே, கவலையாக இருக்கே, தோல்வியாக இருக்கேன்னு துவண்டு போக வேண்டாம். நீ செய்யும் முயற்சிகளுக்கெல்லாம் பலன் கிடைக்கும்படியும் நல்லது நடக்கும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். வாழ்க்கையில் வருமானம் சரியா இல்லை, வேலைவாய்ப்பு சரியா இல்லைன்னு நினச்சி கவலைப்படாத. உன் கடன் சுமைகளையும் கஷ்டங்களையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை மிகப்பெரிய அளவில் நான் தரப்போகிறேன். வீடு கட்டணும்னு ஆசை இருந்தாலும் வீடு கட்ட முடியாத சூழ்நிலை உன்னை வாட்டுகிறது. உன் சொந்த வீட்டு கனவை இந்த வராகி அம்மா நிச்சயமாக நனவாக்கி கொடுக்குறேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு மனசளவில் சோர்ந்து போயிருக்கும் உன் வாழ்க்கையில் இனி எல்லாவற்றையும் சிறப்பாக்கி தரப்போகிறேன். இப்போது நீ அனுபவிக்கும் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். நீ பொறுமையாக முயற்சி செஞ்சாலே இனி உனக்கான மன உறுதியும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். உன் கண்ணீரும் போராட்டமும் வேதனையும் ஒருபோதும் வீண் போகாது.
இனி வரக்கூடியது எல்லாமே உனக்கு நல்ல நேரமாக நல்ல வாய்ப்பாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ தனியாக இருந்தாலும் தனியாக தவிக்க நான் விட்டுட மாட்டேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் குறைகளை நிறைவாக்கி உனக்கு மனநிறைவு கிடைக்கும்படி நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு உன் மதிப்பையும் மரியாதையும் மன நிம்மதியையும் கெடுத்து கொள்ளாதே. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீ எதையோ பேச போய் அதுவே உன் வாழ்க்கைக்கு பிரச்சனையாக வந்துவிடக்கூடாது. அதனால் எப்போதும் கவனமாக பேசு. உன் மதிப்பு மரியாதையும் குலைக்காத அளவுக்கு எப்போதும் கவனமாக நடந்துக்கோ என் செல்லமே. யார் உன்னை நேசிக்கிறாங்க, யாருக்கு உன்னை பிடிக்கலை என்பதை பற்றி நீ மன வருத்தம் கொள்ள வேண்டாம். மனிதர்களுடைய மனசு எப்போவுமே இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு வேறு விதமாக இருக்கும். இன்னைக்கு உன்னை பிடிக்கும்னு சொல்கிறவங்க நாளைக்கு உன்னை பிடிக்கலைன்னு சொல்லலாம். நேற்றைக்கு உன்னை பிடிக்காதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு உன்னை தான் பிடிக்கும், நீ தான் நல்லவன்னு சொல்லலாம். ஏன்னா எப்போதுமே மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. இந்த உலகம் உன்னை பாராட்டினாலும் தூற்றினாலும் குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக பக்கபலமாக இருக்கும்போது, என் அருளும் ஆதரவும் உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையோடு நீ முன்னால் நடந்து போனீனா உனக்கு பின்னால் உனக்கு துணையாக நான் வந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். உன் சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் கஷ்டங்களும் சோதனைகளும் காணாமல் போய் இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன். நீ கீழே விழுந்தது தோல்வி அல்ல என் செல்லமே. நீ எழுந்து நிற்கிறதுக்கான ஒரு பலம்தான் இந்த தோல்வி. இந்த தோல்வியவே உனக்கான அனுபவமாக மாற்றிக்கிட்டு உன்னை பின்னுக்கு தள்ளும் விஷயங்களையெல்லாம் நீ தள்ளி விட்டுட்டு நீ முன்னால் வர தயாராகு. உன் உள்ளத்தில் இருக்கும் திறமையையும் தைரியத்தையும் வெளிப்படுத்தும் இந்த சூழ்நிலையில் நீ எதையும் யோசிக்க வேண்டாம். உன் திறமையின் மூலமாக உன் சோதனைகளின் மூலமாக நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு வலிமையாக மாறுவாய் என் செல்லமே. எதுக்கும் பயப்படாமல் மனசுடைஞ்சு போகாமல் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கிறேன்ற நம்பிக்கையோட முன்னேறி வா. நீ கீழே விழுந்த இடமே உன் எழுச்சிக்கு காரணமாக மாறும். இந்த வராகியம்மா இன்னும் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். இனிமே நீ பட்ட கஷ்டங்களுக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் உன்னுடைய முயற்சிகளுக்கும் சேர்த்து முழு பலனை நான் கொடுக்க போகிறேன். நீ காத்திருந்ததெல்லாம் முடிவுக்கு வந்து உன்னுடைய கஷ்டங்கள் போய் நல்லது நடக்கும்.